தக் லைஃப் படத்தை பத்தி என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் அந்த படத்துல ரியல் தக் யாரு தெரியுமா? நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். அவரை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. அதாவது அவர் மியூசிக் போட ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில இருந்தே நிறைய தக் பண்ணியிருக்கிறாரு அவரு. அதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்துட்டு முடி நிறைய வச்சிட்டு இருந்தீங்களே, இப்ப ஏன் நீங்க முடி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் கேட்டதுக்கு, என் பொண்டாட்டி பக்கத்துல படுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஒரு தக் பதில் அப்படின்னு சொல்லிட்டு பலருமேவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அது ஒரு தக் அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலி அவர் நடக்கிறத ரொம்ப ஓப்பனா பேசக்கூடிய ஒரு மனிதர். அதனால தான் அவரை வந்து தக் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இது ஒரு முக்கிய எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். இரண்டாவதா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது தமிழ் மொழிய பத்தி யாராவது ஏதாவது கேட்கும் பொழுது அந்த இடத்துல அவர் வந்து மொழியை விட்டு கொடுக்காம நிறைய இடங்கள்ல வந்து மூக்க உடைக்கிற மாதிரியான பதில்கள்லாம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியான மொமெண்ட்ல அவர் ஒரு தக் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய இன்டர்வியூஸ், பிரஸ் மீட் இந்த மாதிரி நேரங்கள்ல கேட்கிற கேள்விக்கு அசால்ட்டா ஒரு பதில சொல்லிட்டு போயிருவாரு. நிறைய நேரங்கள்ல செலிபிரிட்டிஸை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு மாதிரி பூசி மொழிகி மூடி மறைச்சு அந்த மாதிரிலாம் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் எந்த பிரச்சனையும் வராம போயிரும்னு. ஆனா அதுல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நான் என் மனசுல பட்டதை பேசிடுவேன்ப்பா, ஒரு வார்த்தையில சொன்னாலும் நச்சுன்னு ஒரு பதில சொன்னோமா போயிட்டே இருந்தோமா அப்படின்ற மாதிரி தான் அவர் இருப்பாரு. அண்ட் ரீசெண்டா கூட வந்து ஒரு இன்டர்வியூல நீங்க தான் வந்து பெரிய பாய் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆங்கர் டிடி கேட்க, பெரிய பாயா இது என்ன பேரு, நான் என்ன கசாப்பு கடை பாயா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ மனசுல பட்டதை வந்து ரொம்ப சுகர் கோட் பண்ணிலாம் பேசாம அவர் பாட்டுக்கு அசால்ட்டா பேசிட்டு போற ஒரு நபர். அதனால அவரு தான் தக். ஆனா மணிரத்னத்துக்கே ஒரு தக் கொடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் மணிரத்னம் அவர்களுடைய மூவில சிலது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் போடும்பொழுது நல்ல பாடலை படார்னு பாதி பாட்டிலேயே நிறுத்திடுறதும், இல்ல பாட்டு வராமலே இருக்கிறதுமா நிறைய சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறார் நம்ம மணிரத்னம் அவர்கள். அதுல முக்கியமா வந்துட்டு பூங்காற்றிலே உன் வாசனை அந்த பாடல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது மனிஷா கொய்ராலா அவர்கள் ரேடியோவை படார்னு அமர்த்திடுவாங்க. அதாவது படத்துல வந்து அந்த பாடல் பாதியிலே கட் ஆகிற மாதிரி வரும். ஆனா உண்மையிலேயே அந்த பாடலுடைய ஃபுல் வெர்ஷன் வந்துட்டு வெளியிடங்கள்ல இருக்குதுதான். இப்படி மணிரத்னம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மணிரத்னத்துக்கு அவர் பண்ண தக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தக் லைஃப் படத்துக்கு மொத்தம் 10 பாடல்கள் கொடுத்திருக்கிறாரு. அதுல முக்கியமா 2 பாடல்களுக்கு 2 வெர்ஷன் இருக்கு. அதாவது நம்ம முத்தமழை பாடலுக்கு தி வெர்ஷன் ஒண்ணு, சின்மயி வெர்ஷன் ஒண்ணு இருக்கா. அதுக்கப்புறமா அஞ்சு வண்ண பூவே பாடலுக்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு வெர்ஷன் இருக்கு, அப்புறம் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு. இதை தாண்டி ஜிங்குச்சான் பாடல், சுகர் பேபி, விண்வெளி நாயகா, மாறா, எங்கேயோ, லெட்ஸ் பிளே அப்படின்ற மாதிரியான பாடல்கள் எல்லாமே ஒண்ணு சேர்த்து போட்டா மொத்தம் 10 பாடல்கள். இந்த முத்தமழை பாடல் என்னதான் வந்து படத்துல வரல அப்படின்னாலும் நான் அதுக்கு 2 வெர்ஷன் கொடுக்குறேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தக் பண்ணியிருக்கிறதா இப்போ வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பாடலை வந்து பயங்கரமா ஆடியோ லான்ச் மூலியமா கேட்டு அதை வந்து மறுபடியும் போட்டு போட்டு கேட்டுட்டு இருந்த ஆடியன்ஸுக்கு படத்துல போய் பார்த்தா எங்கப்பா பாட்டை காணோம் அப்படின்ற ஒரு மொமெண்டா தான் இருக்கு. மணிரத்னம் அவர்கள் எதுக்காக இப்படி பண்றாரு? நல்ல நல்ல பாட்டெல்லாம் ஏன் படத்துல இருந்து கட் பண்ணி தூக்கி போட்டுறாரு, இல்ல பாதியிலேயே கட் பண்ணி நிறுத்திடுறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கம் நிறைய ஆடியன்ஸ்க்கு இருக்கிற மத்தியில நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள், நீ என்னதான் பண்ணு, நீ ஒன்னு கேட்டா நான் 7 பாட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டேலண்ட்டை வந்து வாரி வாரி நமக்காக இறைச்சிட்டு இருக்கிறாரு. ஸ்டில் எல்லாருடைய, அதாவது ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய கோரிக்கை என்னன்னா, மணிரத்னம் அவர்களே படத்துல பாட்டை வைங்க பாஸ் அப்படின்றது தான். ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்து அண்ட் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய தக் பத்தின உங்களுடைய கருத்து, இன்னும் நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்த ஏதாவது ஒரு மொமெண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.